இந்த மாதிரி தான் கட்டி வச்சிருப்பாங்க. மணக்குதுடா ராசாத்தி, மணக்குது வேற. வருதுல இதுக்கு நெருப்பு, அது வேற அப்பப்போ எட்டி எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த அடுப்பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நம்ம ஊரில் வந்து இன்னைக்கு வந்து காவடி, அந்த காவடி பால்குடம், இன்னைக்கு வந்து பால்குடம், நாளைக்கு தீமிதி. இப்போ வந்து காலை சாப்பாடு ஆகிட்டுருக்கு. பால்குடம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 9 மணி ஆகும்னு நினைக்கிறோம். ஏன்னா எப்போதுமே அந்த டைம் தான் ஆகும். அதனால் சாப்பாடு அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டா சாப்பிட்டுட்டு கரெக்டாக கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எப்போதுமே சாப்பிட மாட்டேன். பசங்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா இட்லி தான். அப்புறம் என்ன, நம்மளுக்கு கரெக்டாக கொஞ்சம் குயிக்காக செய்யக்கூடிய வேலை வந்து இட்லி தான். அதனால் இட்லி வச்சுட்டேன். பருப்பு வந்து குக்கரில் வேக போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கேஸ் வந்து முடிய போகுது. எப்போ தான் கொடுப்பாங்கன்னே தெரியல. போன மாதம் 23ஆம் தேதி ஏதோ மாட்டினோம். இன்றைக்கி 27, 28, 27 அது வரைக்கும் இப்போ ஓடி இருக்கு. நின்றுடும். இன்னும் டீ போடுறதுக்கு மட்டும்தான் இருக்கும். நானும் கொஞ்சம் நம்மளுக்கு நேரம் கிடைக்கும், பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வைப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சுத்தமாக அதுக்கான நேரங்கிறதே கிடைக்க மாட்டேது இந்த வீட்டில். ஏன்னா வந்து இப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சமைக்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சா தானே இங்கே சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து என் தங்கச்சிலாம் இருக்கா, காவியம் வீட்டில் தான் இருக்குது. இந்த பால்குடம் போயிட்டு வந்த கையோட இந்த வீட்டுக்கான பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறதா. ஏன்னா பாத்திரம், மண் சட்டிலாம் அதிகமாக வச்சுருக்கேன். ஆனால் இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியல. இவங்கெல்லாம் இருக்கும் போதே நான் செஞ்சுக்கிட்டாதான், இல்லைன்னா ஒண்டியாலலாம் செய்ய முடியாது. தேங்காய் சட்னி வச்சுட்டேன். இது வந்து கார சட்னிக்கு வதக்கிட்டு இருக்கேன். இட்லி இந்த பக்கம் ஊற்றிருக்கேன். அதான் நம்ம அடுப்பை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, இந்த அடுப்புக்கு வந்து முட்டுலாம் தேவை கிடையாதுங்க. இந்த அடுப்புக்கு வந்து இந்த மாதிரி முட்டு இருந்தால் தான் கொஞ்சம் காற்று போய் அது எரியுது. அதனால் கல் மட்டும் இங்கே வச்சுருக்கோம். இந்த கோயில் விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 முட்டு வச்சு அது ஒரு புகை இல்லை அடுப்பு. எப்படி வருதோ இல்லையோ, ஆனால் நம்மளுக்கு இங்கே வராது புகை. ஏன்னா எல்லா பக்கமும் ஓப்பனாக இருக்கா, எல்லா பக்கமும் போயிடும். இருந்தாலும் புகையில அடுப்பு, நீங்கள் சொன்னதுக்காக தான் நாங்கள் புகையில அடுப்பு கட்டோம். இல்லைன்னா நாங்கள் நார்மலான அடுப்பே கட்டிப்போம். என்ன பண்ணுறது, இப்போ வச்சிரும் அப்படின்ட்டு அந்த இதுக்கு இது பண்ணுறோம். ஆனால் நல்லா எரியுது. என்ன விரவு மட்டும் ஒரு வண்டி விரவு தேவைப்படும்னு நினைக்கிறோம். கால்வா மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது, கால்வா மாதிரி தான் இருக்குது. இது கால் நேரமாக இருக்கா, இங்கே பாருங்க தெரியுதா, என் மூஞ்சில் இயல்படுதா. கரெக்டாக சூரியன் வந்து உள்ளதான் அடிப்பார். இந்த இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சோங்க. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ட் வைக்கணும். அப்புறம் வந்து இந்த சைடு இல்லை இங்கே இல்லை, இந்த சைடு அந்த இதெல்லாம் நம்ம கழுவி போட்டிருக்கோம்ல, கட்டியிருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் தொங்க விடும். அப்படின்னு பார்த்தா எங்கங்க, எனக்கு சுத்தமாக நேரமே இல்லை. எனக்கு ஃபுல்லாக வந்து அடுப்புலையே தான் இப்போதைக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். காலை சாப்பாடு முடித்தோடனே மதிய சாப்பாடு. அதுக்கு முன்னாடினா நம்ம வீட்டுக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். காலையில் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அப்படியே நைட்டுக்கு வந்து மதியத்துக்கு லேட்டாக சமைப்பேன். இல்லைன்னா சமைக்காமல் கூட விட்டுருவேன். 2 மணி 3 மணிக்கு கூட சமைப்பேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. காலையில் 7 மணிக்கு அடுப்பு பற்ற வைக்கிறோன்னு வச்சுங்க, 7 to 10க்குள்ளே காலை சாப்பாடு முடித்து கட்டிடணும் வயலுக்கு. 10 மணிக்குலேருந்து உலைய வச்சுட்டு 10 to 1 மணிக்குள்ளே மதிய சாப்பாடு ரெடி ஆகிடும். அதை 3 மணிக்கு தாங்க ஃப்ரீ ஆகி உட்காருவேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ரொட்டீனாக போய்கிட்டே இருக்குது. இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நான் மேலே எடுத்து வச்சுட்டேன். சரி இந்த வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா எடுத்து வச்சுருக்கோம். அது என் தங்கச்சி வேலை தான். இல்லைம்மா இப்போதைக்கு அவசரத்தில் செய்வேனா, பொறுமையாக வந்து செஞ்சுப்போம் அப்படின்னு விட்டாச்சுங்க. பாருங்க இதெல்லாம் வந்து அந்த அறிவு தான். எங்கே தூக்கி வச்சிருக்கு பாருங்க. ஆனால் இது ஆணி அடிச்சு மாட்ட முடியாதுல்ல, அந்த ஆணி அடிச்சு மாட்டலாம். சின்ன ஆணி இருக்க, அதான் குட்டி குண்டு ஊசி ஆணி இருக்கும்ல, அதை வச்சு தான் கட்டணும். வேற ஒன்றும் இல்லைங்க. இங்கே வந்து சாமி ஃபோட்டோ இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு சாமி ஃபோட்டோக்கு மட்டும் ஒரு விளக்கேற்றி வைக்கிற மாதிரி, மற்றபடி ரொம்ப பெருசாலாம் வேணாம். அழகாக அப்படி கச்சிதமாக ஒரு விளக்கேற்றி வச்சு பூ போடுற மாதிரி சாமி ஃபோட்டோ மட்டும் எடுத்து அங்கே மாட்டிடும். மற்றபடி இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து மண்பாண்டங்கள், மண் பாத்திரம், பானை கூட அந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இது சும்மா கட்டி வச்சேன். பாய் அப்போ உள்ள நம்ம வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி தான் கட்டி வச்சுருப்பாங்க, அந்த பாய் எடுக்கிறது அந்த மாதிரின்னு. நான் வந்து இந்த சைடு கட்டலான்னு பார்த்தேன். இந்த சைடு வந்து இடம் இல்லை,
இங்கே தான் அந்த உத்தரம் இருக்குது, கம்பி சேனது கழி இருக்குது. அதனால் இந்த சைடு சும்மா வச்சுட்டோம். இப்போதைக்கு நாங்கள் வந்து பாயிலெல்லாம் உட்காரக்கூடாது, ஏன்னா விரதத்தில் இருக்கோம் இல்லையா, பாயிலெல்லாம் உட்காரக்கூடாது. சும்மா எடுத்து அப்படியே அப்படியே ஷோக்காக வச்சுருக்கோம். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியாமலே ஒன்று நடந்திருக்கிறது. அப்படியே வெளில போங்க, இங்கே பாருங்க. இது எனக்கே தெரியாது. எனக்கே அவங்க எப்போ கதவு செய்ய சொன்னாங்க, எப்போ வந்து மாற்றோன்னு சொன்னாங்கன்னு எனக்கே தெரியாது. அங்கே உள்ளேருந்து வெளில வர டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டு இருந்துச்சு. என்னங்க அப்படின்னு கேட்குற, கதவு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னாங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த வீடு பால் காய்ச்சணும் இல்லையா, அப்பயே சொல்லிட்டாங்களாம். ஆனால் அவர் வந்து ஆசாரியும் கேட்டாங்க, என் தம்பி 2 பக்கமும் ஓப்பனில் இருக்குது, இங்கே வந்து கதவு போடுறீங்களே என்னன்னு. அதுக்கும் ஒரு வேலை இருக்குண்ணே, நீங்கள் போடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. டிசைன்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அதான் சாவி தான் ஹைலைட்டே. அவ்வளோ பெரிய வீட்டுக்கே சாவி வந்து அது பித்தளையில் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சாவின்னு தான் எனக்கு தெரியல. இங்கே கீச்சைன்லாம் இன்னும் போடல. எதுக்கு நாங்கள் இது சட்டி பானை குண்டாலாம் வச்சுருக்கோமா, அது யாரும் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு சாவி போட்டு கதவு இப்படியே 2 பக்கமெல்லாம் ஏற முடியாது. போனால் இப்படி தான் போக முடியும். மண் சட்டியை போட்டிருக்கேன், இறக்கிட வேண்டிதான். என்ன பண்ற? இது மண் சட்டியாக இருக்கிறதுனால ஹீட் அப்படியே இருக்குமா, இல்லைன்னா கிண்டி உள்ளினா அடி பிடிச்சிக்கும். கார சட்னி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி போட்டால் நல்லாயிருக்கும். இதிலே வந்து கடலைப்பருப்பு போட்டு அரைப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயம் கம்மியாக இருந்ததுன்னா கடலைப்பருப்பு வதக்கி போட்டாச்சுன்னா நம்மளுக்கு அதிகமாக வரும். பருப்பு இதிலே வேக போட்டுடலாங்க, தணல் எரியறதுக்கு நல்லா வெந்துடும். நம்ம ரேஷனில் கொடுக்குற பருப்பு இதில் வேக போட முடியுமா? அது வந்து ஏன் அது வந்து கடலப்பருப்பு கிடையாது, துவரம் பருப்பு கிடையாது, கடலப்பருப்பு. அதனால் வந்து குக்கரில் தான் வேக போட வேண்டியதாக இருக்குது. இது சின்ன சட்டியாக இருந்தால் புத்தி பிடிச்சிருக்கோம். இட்லி நல்லா புஸ்கு புஸ்குன்னு இருக்கு. எத்தனை நேரம் தண்ணி தெளிப்ப? அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த தடவை வந்து காவடிக்கு வந்து புடவை எடுக்கலைங்க. நாளைக்கு கட்டிக்கிறதுக்கு புடவை எடுத்திருக்கேன், அதாவது தீமிதி எப்போ கட்டிக்கிறதுக்கு புடவை எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இப்படி தூக்குறோமா, அது புடவை கட்டிட்டு வீதி தெருலாம் ஊரெலாம் சுற்றி வரணுமா, அது வந்து ரொம்ப வந்து எனக்கு அது மேலே தான் கண்ணா போகும். ஐயோ இப்படி செஞ்சால் இடுப்பு தெரியுதோ, அப்படி தூக்கணும் அப்படி தெரியுதோ அப்படின்ட்டு. அதனால் வந்து இந்த தடவை சுடிதாரே எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு தான் சாரீ எடுத்திருக்கேன். நாளைக்கு சும்மா ஒரு மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் சாரீ எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வந்து என் கணவர் தீ மிதிக்கவில்லை. காலில் வந்து நல்லா உள்ளங்காலில் புண்ணு இடிச்சுக்கிட்டாங்க. அதுலேயும் இந்த கட்டை விரல்கிட்டையும் நல்ல புண்ணே ஆறல. அதோட வந்து தீயில இறங்க வேணாம் அப்படின்ட்டு எங்களோட சேர்த்து இந்த தடவை தலைவர் வந்து பால் குடம் எடுக்கிறாரு. யார் யார் எடுக்கிறோம் அப்படின்னா, நான், காவியா, என் கணவர் 3 பேரும் எடுக்கிறோம். பாக்கியெல்லாம் புள்ளைக்குட்டிங்களாம் வந்து எங்கள் பின்னாடி வந்து எனர்ஜி ட்ரிங்க்லாம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க. அது குட்டிமா எடுக்கிறேன்னுது. ஐயோ வெயில் ஓவராக இருக்குமா, வேணாம், நீ அப்பாவுக்கு அம்மா காவியாவுக்குலாம் வந்து பார்த்துக்கோ, ஜூஸு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுவோம் அப்படின்னு. சரிம்மா சரிம்மா அப்படின்னுச்சு. 6 பேரா? இது கடையில் வாங்கி கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதிகமாக ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணலாமே, ஏதாவது ஒரு இதில் சிக்கனம் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை கடையில் வாங்குறது அவங்களுக்கு பிடிக்கலங்க. கடையில் வந்து வேணாம் அப்படிங்கிறாங்க வேலை செய்கிறவங்களே. பண்ணுறாங்க, தூக்கிடுறாங்க. நம்ம வீட்டிலேருந்து சுட்டு கொடுத்தோன்னா 8 இட்லி 10 இட்லி அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. கடையிலேருந்து வாங்கி கொடுத்தோன்னா 5 இட்லி தான் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட முடியல, நல்லா இல்லைன்றாங்களா. அதனால் சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்ட்டு வீட்டிலேருந்தே தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த முட்டு கட்டாத வரைக்கும் எனக்கு சரியாகவே ஆகாது. அந்த கத்துணி பெருசாக வச்சு கிடைக்க யோசிச்சு பெட்ஷீட்டை தான் எடுத்துகிட்டு வரணும். 10 இல்லைன்னா என்ன பண்ணுறது, மீந்து கிடந்தாலும் பரவாயில்ல. 10 இல்லைன்னா என்ன பண்ணுறது. சரி அவ்வளோதான். இட்லி ஒரு ஈடு தான் எடுத்திருக்கேன். இட்லி மட்டும் இன்னும் 2 ஈடு எடுக்கணும். சாம்பார், கார சட்னி வச்சுருக்கேன். எதுனா
இந்த பக்கம் கார சட்னி வந்து மிளகா அதிகமாயிட்டு இந்த காஷ்மீர் மிளகா மாதிரி இருந்துச்சு, நல்லா நீட்டாக இருக்கும்ல. சரி காரம் இருக்காது போல இருக்குன்னு போட்டு அரைச்சா செம காரம். அடுத்தது தேங்காய் சட்னி. இந்த பக்கம் வந்து அடுப்பு சும்மா தான் வேஸ்ட்டாக தான் போகுமா, அதனால் உலைய தூக்கி போட்டுட்டா. வடை மட்டும் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வடை மட்டும் வாங்கிக்கோங்க. அந்த பக்கம் இல்லையா கல் உள்ள விழுந்துட்டு போல உள்ள விட்டியா, வெடிச்சிட போகுது கல் இல்லையே. எல்லா கல்லையும் தள்ளி விட்டுட்டேன். தெரியல என்னன்னு, நீங்கள் கல் தூக்கி வைங்க. சரிங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து எனக்கு நின்றுக்கிட்டு இருந்தால் வேலை புரியாது. ஏன்னா பால் குடம்லாம் நம்ம ரெடி பண்ணணும். அதனால் போய் நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். அவங்க பார்த்துப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சரி வர குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம். பார்த்து இலையை கிழிச்சிடாதீங்க. இது நம்ம பால் குடத்துக்கு மேலே கட்டுவோம் இல்லையா, அதுக்காக இந்த சருகு. இது எனக்கு வந்து எப்படி கட்டினாலும் பால், நான் நடக்கிற நடக்கி பால் வந்து கொஞ்சம் சிந்ததாங்க செய்யுது. அதனால் இந்த தடவை என்ன பண்ண, துண்டு இருக்கு இல்லையா, நம்ம மஞ்சள் கலர் காட்டன் துண்டு, அதை வச்சு அதுக்கு மேலே வந்து இதை வச்சு நல்லா தான் கட்டுவேன், பார்ப்போம். ஆனால் அவங்க மண்டைக்கு அப்படியே நிற்கும். அப்புறம் இங்கே பாருங்க, இதுதான் வந்து பால் குடத்துக்கு எடுத்தது. நல்லா இருக்கான்னு பாருங்கள். எல்லோ கலரில் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் எல்லோ கலரு இந்த கோயிலுக்கு போடுறது தான், அதுக்கப்புறம் வெளில போட முடியாது. அதனால் வந்து இந்த ஒரு கலரு, ஒரு பீச் கலர் தானே இது. நேரலாக இருந்தால் இப்படியே உட்காந்து கட்டலாம். கத்தி எனக்கு வேணும், அங்கே போய் இது பண்ணிப்பேன். எடுத்து வச்சு சரி, அவங்க போய் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. நம்ம போய் இந்த பால் குடத்தெல்லாம் ரெடி பண்ணும். காவியாவை பார்த்தீங்களா, வா காவியாவுக்கு வந்து இந்த தடவை சும்மா காட்டன் மாதிரி காட்டன் மிக்சடில் ஒரு சுடி மாதிரி எடுத்தேன். மணக்குதுடா ராசாத்தி, மணக்குது வருங்க. இன்னும் பூ யாரும் வைக்கல. பால் குடத்துக்குலாம் எல்லாம் வச்சுட்டு கழுத்துக்கு கொஞ்சம் மாலை. நேத்தியே வந்து பூ வாங்கிட்டு வந்து கட்டணும். அதனால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சும்மா கழுத்தை ஒட்டி போட்டுக்கோ, அப்புறமா கட்டிக்கோ. காவியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப மணக்குதுடா, போடா. வா இதை எடுத்து ரெடி பண்ணுங்க. வா, இட்லி வச்சு கொடுத்துட்டியா? சணல் வாங்கி வைப்போம், சணலை மறந்துட்டேன். ஏங்க இதுக்கு வரும்போது சணல் வாங்கிட்டு வரீங்களா? நாரா? சரி, நான் நூலை வச்சு கட்டிக்கிறேன். ரெண்டா அப்படியே மடிச்சு கொடு. சரி, வாழை நார் இல்லை சாமியே, நீங்கள் நான் கட்டிடுறேன், அதுக்கப்புறம் வந்து கட்டுங்க. ஏன் நம்மளுக்கு வம்பு. இது பால் வந்து காலையிலேயே டிப்போ இருக்கும் இல்லையா, அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எத்தனை லிட்டருங்க? டிப்போவா? பால் ஊற்றும் இடம், பால் பண்ணை தானே, பால் பண்ணை. அங்கே போய் வாங்கிட்டு வந்தாங்க. எத்தனை லிட்டரு இது? எத்தனை லிட்டரு? 8 லிட்டரு. அதுக்கு பார்க்கறதுக்கு தான் இது சின்னதாக இருக்குது, ஆனால் இது 1 லிட்டருக்கு மேலே தான் பிடிக்கும் இந்த இதெல்லாம். சரி, இப்போ காவியாவுக்கு வந்து, காவியா உனக்கு எந்த இது வந்து ஆனால் அழுத்தமாக வெயிட்டாக இருக்கும், இது தக்கையாக இருக்கும். இதையா தக்கையாக இருக்குது, இது பரவாயில்லையா? சரி, எத்தனை லிட்டரு பிடிக்குன்னு பார்க்கணும். இது வந்து அவங்கள்ட்ட பித்தளை, இதுவும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், இதுவுமே வெயிட்டாக தான் இருக்குது, பார்த்துப்போம். சரி, இதில் ஊற்றுட்டுமா? பால் நல்லா திக்காக இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? ஒட்டுது பாரு. அலோன்ஸ் பண்ணுறாங்க, என்னன்னு தெரில. சாப்பிட்டியாம்மா? தெரில, இலைச்சா மாதிரியா இருக்கேன். உண்மையா தையவே எனக்கு குதிக்கிறேனே. ஆனால் என் நாத்தனார் மட்டும் ஒன்றுமே சொல்லாது, வாயே திறக்காது. சரி சரிடா காவியா. சரி, என்னான்னு தெரிலங்க உடம்பு. ஆனால் எனக்கு இது என்னோடய சைஸ் தான், ஆனால் வந்து லூஸாக இருக்குது ட்ரெஸ்ஸு. நான் இந்த ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். அது எங்கள் அத்தையே சின்னத்தையே சொல்கிறாங்க, ஆமாம் பாப்பா அப்படின்னு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த காவி இதை பிடி. அத்தை எவ்வளோ கொடுத்தேன் நான் உங்களுக்கு, நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு? இந்த மாதிரிலாம் மேலே வச்சாதான் நம்மளுக்கு பால் வந்து சிந்தாது. என்னது அது வந்து சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்தோன்னா ஊற்றுவாங்க.
வைத்தீஸ்வரன் கோயில் அங்கேயும் பால் குடம் எடுப்பேன். இது வந்து நாங்கள் இப்போ இருக்கிறோம் இல்லையா, எங்கள் வீட்டு ஊர். இப்போ அடுத்தது எடுக்கிறது வந்து நான் பிறந்த ஊர். சரிங்களா? ஊட்டாது. இப்போ வந்து வேப்பலை எனக்கு இன்னைக்கு சாமி வரும் பாரு. அவ்வளோதான், ரெடி. ஒரு குடம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து குடிமா நெயில் பாலிஷ் எடுத்துருவாடா. இதில் வந்து நம்ம இனிஷியல் ஏதாவது போட்டு வச்சாதான் அங்கே குடம் தரும்போது கரெக்டாக. என்னது நீங்கள் போடுவீங்கடா? காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டாகுது. இங்கே பாருங்க, புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இல்ல சக்கரை பொங்கல் வைப்பாங்கல்ல. கொண்டக்கல்ல தெரியலையே. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இல்லை. ஏன்னா ஆனால் எங்களுக்கு இதான் கிடைச்சிருக்கு. ஆமாம், என்னன்னு தெரியல. ஆளுக்கு வந்து மதிய சாப்பாடு சமைச்சாச்சு. சாம்பார், சாப்பாடு, என்ன கூட்டு பொரியெல்லாம் எதுவுமே செய்யலை. எம்மாடி ஈரா கொஞ்ச நேரம் இருங்க. இப்போதாங்க எனக்கு நான் மட்டும் மனுஷி கிடையாதாங்க. வெயில் செம்ம வெயிலுங்க, கொளுத்தி எரிஞ்சிருச்சு. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டு தயிர் சாதம், புளி சாதம் வாங்கிட்டு வந்திருக்கோம். காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. காவியா என்னன்னு தெரில, நான் விரதம். எதுக்கு எடுத்தாலும் ஜூஸு வாங்கி கொடுக்குறேன். காவியனா எனக்கு வேணாம், நான் விரதமாக இருக்கேன், நான் விரதமாக இருக்கேன். சரிங்கடா. இவங்கெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க. நானு காவியா நானு காவியா 2 பேரும் தான் வந்து காலையிலேருந்து இது வரைக்குமே எதுவும் சாப்பிடல. ஆனால் காவியா வந்து அது வந்து நான் பால் தேய்ச்சிட்டு வந்தேன். அந்த இதில் ஊற்றுனாங்க அபிஷேகம், அதை எடுத்து தேய்ச்சிட்டு. ஆனால் காவியா வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிது. இங்கே ஒரு வாயில் வந்து நான் கம்பல் பண்ணி ஊற்றுனாங்க. அந்த குடத்துலலாம் நான் இன்ஷியல் போட்டுட்டு போனேன். அதனால் வந்து கொஞ்சம் தேடுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. டக்குன்னு இன்ஷியலை பார்த்து எடுத்துல. ஏன்னா கூட்டத்தில் வந்து தேடி நிற்க முடியாது. வாங்க ஃபஸ்ட்டு உள்ளார போய் உட்காரோம். கால்லாம் வலிக்குது. வாங்க. அத்தை நல்லா முள்ளங்கி, மாங்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாருங்க. இங்கே வச்சது இல்லை. இதில் எப்படி வைப்பாங்க? சாம்பார் மட்டும் வச்சுருக்காங்க. அது அத்தை தான் வச்சாங்க. இதை சாப்பாடு வடித்து வச்சுருக்காங்க. ஏதாவது தொட்டுக்கு மட்டும் இப்போதைக்கு செய்யணும். இட்லிலாம் ஏதாவது மீந்திருக்கா? இருங்க சத்தனாலே இருங்க. இட்லி 4 கிடக்கு. நான் இட்லியை தான் கொஞ்சோண்டு சாப்பிட போகிறேன். அத்தை சாப்பாடு சமைச்சிட்டு குழம்பு வச்சுருக்காங்க. காலையில் பார்த்துட்டு போனப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி கிடக்குறாங்க. இதெல்லாம் சுத்தம் பண்ணும். கொஞ்சம் நேரம் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அடுத்த வேலை. ஏன்னா மதிய சாப்பாட்டுக்கு கூட்டு பொரியல் மட்டும் பண்ணணும். அதுக்கே எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் தேவை. இன்றைக்கி ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு நாளைக்கு தான் தீமிதி. தீமிதிக்கு இன்னும் நேரத்தோடு ஏந்திரிச்சு கஞ்சி காய்ச்சி ஊற்றணும். ஏந்திரிக்கணும்னு சொன்னோடனே ஒரு ஆளுக்கு மயக்கமே வந்துடும். என்னமோ அவங்க உருண்டு பிறண்டு வேலை செய்கிற மாதிரி. கஞ்சி காய்ச்சி ஊற்றணும். அதுக்கான ஜாமான் இன்றைக்கே ஈவினிங் போல் போய் வாங்கிட்டு வரணும். பயிர் வாங்கிட்டு வரணும். இது இந்த நார்மல் பயிரே வாங்கிக்குமா? பைத்தம்பருப்பு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இல்லைன்னா வந்து ரொம்ப கிறக்கமாக ஆகிடும். நல்லபடியாக வந்து சாமிக்கு பால் குடம் எடுத்து முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து எனக்கு என்ன வருதுன்னா, இந்த வருஷம் தீ மிதிக்காதது எனக்கு ஒரு இதாகவே இருக்குது. அதாவது என் வீட்டுக்கார் அவர் வந்து அவரால் மிதிக்க முடியாத சூழல். அதனால தான் வந்து இன்றைக்கி பால் குடம் எடுத்தாச்சு. 3 பேரும் எடுத்துரும். அதுதான் கால்லாம் முளை கிழிச்சிருக்கிறதுனால அது சரி வராது அப்படின்ட்டு பால் குடம் இன்றைக்கி எடுத்துட்டோம். காவியாவுக்கு தான் கொஞ்சம் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், எங்கே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுமா அப்படின்னு. அதுவுமே நல்லபடியாக அதனால தான் ஜூஸு எதுவுமே குடிக்காமல் விரதமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் எடுத்துடுச்சு. இன்றைய நாள் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கான வேலையை இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா தான் நாளைக்கு வேலைக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாம் செய்கிறதுக்கு. சரி, இதோட வந்து நாளைக்கு தீமிதிக்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், டாடா.